ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேட்ச்சில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து நான் என்ன பேட்ச்சில் கொடுப்பேன்னு சொன்னனோ அது மோஸ்ட்லி டில் எக்ஸாம் வரைக்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நீங்களும் பேட்ச் வந்து எப்படி போகும், என்னெல்லாம் மெட்டீரியல் கொடுப்போம் அதெல்லாம் பார்த்து தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெட்டீரியலெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வராது. என் சைடில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன அனுப்புகிறேன், என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அதை நான் கரெக்டாக பண்ணிடுவேன். உங்கள் சைடில் நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 1333 பே பண்ணியிருக்கீங்கன்னா அது நார்மல் டிஎன்பிசியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு படிக்கிற டைமில் அது வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு குரூப்பில் இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு 1-to-1 டிஸ்கஷன் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி 2 பேட்ச் இருக்கிறதுனால வீக்லி ஏதாவது லைவோ நம்ம எப்படியாவது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் குரூப்பில் ஏதாவது டவுட் இருக்குது, குரூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்கிட்ட கன்வே பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் போடலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன், நம்ம இதுதான் ஷெடியூல் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நாளைக்கு எத்தனை ஷெடியூலுங்கிற கம்ப்ளீட் நம்ம இதுதான் இப்படி தான் போக போகிறோம் இந்நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமோட தமிழ் அனலைசேஷன் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ குரூப் 4 குரூப் 2 ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோவில் நான் நிறைய கொஷின்ஸ்க்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை வச்சு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற தமிழ், மேக்ஸ், ஜிகே 3மே நம்ம எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைனுக்கும் இன்னொரு வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். தமிழ்லாம் இப்படி தான் நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸில் இது தான், ஜிகேயில் இவ்வளோ படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எதுவுமே தெரியாமல் இப்போ நிறைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு என்னன்னே தெரியாது, ஏ டு Z எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பேசிக்காக இதுதான் தமிழ், இது இந்த இடத்துல இருந்து தான் கேட்குறாங்க, 100 கொஷின் கேட்குறாங்க, இதுதான் குரூப் 4 பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அது தெரிஞ்சிச்சுன்னா ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா வீக்குமே வந்துட்டு தமிழ், மேக்ஸ், ஜிகே 3மே ஃபாலோ பண்ணுவோம். தமிழுக்கு நமக்கு 100 மார்க்கு, மேக்ஸுக்கு 25 மார்க்கு, ஜிகேக்கு 75 மார்க்கு. ஸோ அப்போது தமிழை முடிச்சுட்டு மேக்ஸை முடிச்சுட்டு ஜிகே நம்ம போக மாட்டோம். ஏன்னா தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ் போய் அதை ஒரு 10 நாள் ஃபோக்கஸ்டாக நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா தமிழ் மறக்கும். திருப்பியும் ஜிகே போகிறோம் அப்படின்னா தமிழும் மேக்ஸும் மறக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேரலாக எடுத்துகிட்டு தான் போவோம் நம்ம ஷெடியூல் பொறுத்த வரைக்கும். ஸோ எதையுமே வந்துட்டு விட மாட்டோம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஒரு குரூப் 4 எக்ஸாம் டெஸ்ட் எழுதின ஃபீல் கிடைக்கும். ஏன்னா 300 மார்க்கு, 200 கொஷின்னு 3 hours எழுதுவீங்க. சேம் 100 மார்க் தமிழ், 25 மார்க்கு மேக்ஸு, ஜிகே. கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வீக்லி வீடியோ சென்ட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன வீடியோவில் சென்ட் பண்ணுறனோ அதை ஜஸ்ட் ஒரு நோட் மேக் பண்ணிவிட்டு, இல்லை முடிஞ்ச அளவுக்கு நானே பிடிஎஃபாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த நோட்ஸ் மட்டும்தான் அந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் எக்ஸாம் எவ்ரி வீக் நீங்கள் எழுதுகிற எல்லா எக்ஸாமுமே குரூப் 4 எக்ஸாம் தான். இப்போ நம்ம ஒரு 21 போர்ஷன் ஷெடியூல்னால் 21 டெஸ்ட்டுமே நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் தான். ஒரு நம்ம 30 to 40 டெஸ்ட்டு பிளான் பண்ணுறோம்னா 40 டெஸ்ட்டுமே நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் எழுதுவீங்க. அந்த ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எதுலேயுமே தமிழ் தனியாக, மேக்ஸ் தனியாக, ஜிகே தனியாக இருக்காது. தமிழும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும், ஜிகே இருக்கும். அப்படி தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ டெஸ்ட் எழுதுகிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம், ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக் கற்றுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 to 3 வீக் வந்துட்டு லைவோ இல்லைனா பர்சனலாகவோ நான் அந்த டெஸ்ட்டு வர டைமில் உங்களுக்கு சொல்கிறேன், பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 4th வீக்லேருந்து உங்களுக்கே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு ஷேடிங்கு, அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் அனலைசேஷன் நம்ம ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த அனலைசேஷன் எப்படி பண்ணுறது இதெல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்ட் டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போது ஷெடியூல் சென்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான மெட்டீரியல் கொடுத்துட்டு பேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன ஆடியோ வச்சு நீங்கள் அந்த வீடியோ ப்ளஸ் ஷெடியூலு, அந்த நான் உங்களுக்கு ஃபுல் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மெட்டீரியல் இதெல்லாமே ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, இப்போ நான் தமிழில் 3 இயல் கொடுத்துருக்கேன், அதுக்கான மெட்டீரியல் சிலபஸ் மெட்டீரியல், திருக்குறள் மெட்டீரியல், அது போக மேக்ஸுக்கான வீடியோஸ் கொடுப்பேன். அடுத்தது ஜிகே மெட்டீரியல். இது எல்லாத்தையும் அட் அ டைமில் சென்ட் பண்ணால் பயந்துருவீங்க. ஏன்னா நிறையா புது ஸ்டூடெண்ட் இருக்கப்போ இவ்வளோ மெட்டீரியல் ஒரு வீக்கில் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் தமிழை பொறுத்த வரைக்கும் இயல் 1 அப்படின்னா ஒரே வீடியோவும் எடுக்கலாம், அதை
பார்ட்டாகவும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இயல் 1ல் நமக்கு உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், புக் பேக்கு, செய்யுள், இது 5 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 5 பார்ட்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்துட்டு இவ்வளோ வீடியோஸ் பார்க்கணுமான்னு நினைக்காதீங்க. எல்லாமே சின்ன சின்ன பார்ட் தான். பட் இருந்தாலும் அது கிளியராக எடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன், பார்ட்டாக லென்த்தாக போயிருந்துருக்கும். பட் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ தானா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ எதை பார்த்து பயப்படாதீங்க. ஜிகே பெரிய லெசன் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்கிறோங்கிறனால அது பார்ட் 1, 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து பெருசாக பயப்படாதீங்க. அதை ஃபுல்லாமே நீங்கள் ஒரே நாளில் படிக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் அட் அ டைமில் பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பயம் வரதான் செய்யும். ஆனால் அதையே எடுத்து இப்போ இயல் 1 மண்டே இயல் 1, டியூஸ்டே இயல் 2, வெனஸ்டே இயல் 3, அதுக்கடுத்து சிலபஸ் டாபிக் படிக்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறள்னால் அழகாக ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு என்ன படிக்கிறோம் நம்ம? தமிழில் ஒரே ஒரு இயல் 1 தான். மேக்ஸில் ஒரு டாபிக் பாருங்கள், பார்ட் 1 மட்டும் பாருங்கள். ஜிகேல ஒரு லெசன் இல்லைனா ஒரு லெசனில் பார்ட் 1 வீடியோ மட்டும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா கூட முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம மண்டே டியூஸ்டே எவ்ரிடே படிப்போம். ஸோ நீங்கள் அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவுட் சோர்ஸ் நான் கொடுப்பேன். அவுட் சோர்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸாக தான் நான் கொடுப்பேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அது பெரிய பேர்டனாலாம் இருக்காது. ஒரு 1 minute ஷார்ட்ஸாக தான் நான் டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அந்த ஷார்ட்ஸை ஜஸ்ட்டு பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது ஷார்ட்கட்டாக கொடுத்துருவேன். ஸோ உட்காந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேட்ச் போகும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு வந்துட்டு நாளைக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஆனால் திருப்பியும் நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒர்க் புக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு திருப்பி இன்னும் செட் ஆஃப் சம்ஸ் வந்து கிளாஸ் எடுத்து அனுப்புவேன். ஸோ அந்த ஒர்க் புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த ஒர்க் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வீடியோ கிளாஸ் தானே அப்படிங்கிறதுனால நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸே விட்டுறாதீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ப்ராக்டிஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மார்க் எடுக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு அது பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஜிகேவும் பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அதை கையில் வச்சுட்டு கிளாஸ் கவனிச்சிக்கலாம். நீங்கள் எதுவும் எழுத வேணாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சைடில் தான் ரெஃபர் பண்ணி நோட் மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் புக் கொடுப்பேன். அதையும் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதில் நான் சால்வ் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் சால்வ் பண்ணணும். ஹோம்ஒர்க் கொடுத்ததை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸ் ஒர்க் புக் இருக்கும். நான் அது வந்துட்டு மெட்டீரியல் அனுப்புகிறப்போ உங்களுக்கு 1 by 1 நாளைக்கு கிளியர் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் நம்ம பேட்ச்சில் வந்துட்டு என்னை நம்பி ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன அஷ்யூர் பண்ணியிருக்கேனோ அதை முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து நான் கொடுக்க பார்க்குறேன். நீங்களும் ரெண்டுமே 50-50 எஃபர்ட் தான். நீங்களும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கும் பெனிஃபிட், எனக்கும் அது பெருமை. என் பேட்ச்சில் இவ்வளோ ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேட்ச்சில் நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகணும். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தை வந்துட்டு கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடுறேன்.